நிழல் நாயகன். இது ஒரு டிடெக்டிவ் நாவல். அத்தியாயம் 1. மதுரையின் இரவு நேரம். தெருக்களில் மின்சார விளக்குகள் மங்கி எழுந்தன. ஒரு கார் வேகமாக நகர்ந்துகிட்டிருந்தது. காரின் உள்ளே ஒரு சிறுவன் கை கால் கட்டப்பட்டபடி விழித்து கொண்டான். அவன் பயத்தில் திகைக்க 2 முகமூடி அணிந்த ஆட்கள் அவனை பார்த்து சிரித்தனர். சீக்கிரம் காரை டிரைவ் பண்ண, யாருக்கும் தெரியக்கூடாது, அவர்களில் ஒருவன் சொன்னான். அடுத்த நிமிஷத்தில் கார் இருளில் மறைந்துவிட்டது. அதிகாலை தனியார் டிடெக்டிவ் அருணின் ஆபீஸ். அருண் தன் மேசையின் மீது கைகட்டி அமர்ந்திருந்தான். 30 வயதான அருண் தனியார் விசாரணை நடத்தும் ஒரு முற்றிலும் நேர்மையான நபர். அந்த நேரத்தில் அலுவலகத்தின் கதவு திறந்தது. ஐயா, எங்களை காப்பாத்துங்க, ஒரு வயதானவர் உள்ளே வந்தார். நீங்க யாரு? அருண் எழுந்து நின்று கேட்டான். நான் செந்தில்குமார். என்னுடைய மகனை காணும். ஸ்கூலுக்கு போனவன் வரவே இல்லை. விசாரிச்சதுல அவனை யாரோ கடத்திருக்காங்கன்னு தெரிய வந்தது. நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? நாங்க பண்ணோம், ஆனா யாருமே கண்டுக்கல. இதுல ஒரு பெரிய கை சம்மந்தப்பட்டிருக்கு ஐயா. அது யாரு? அது துரைசாமின்னு மெல்ல குரலில் சொன்னார். அதை கேட்டவுடன் அருணின் கண்கள் சிவந்தன. துரைசாமி அரசியல் பின்னணி உள்ள கொடூர வில்லன். அவன் முன்னாடி எந்த அதிகாரியும் போக தயங்குவாங்க. அருண் தன் நாற்காலியில் சற்று சாய்ந்து ஆழமாக யோசித்தான். ஐயா, எனக்கு ஒரு போட்டோ கிடைச்சிருக்கு. இதுல உள்ள பிளாக் கலர் எஸ்யூ கார்ல தான் என் மகனை கடத்திருக்காங்கன்னு எனக்கு தகவல் வந்தது. அருண் தன் நண்பனான சஞ்சய்க்கு கால் செய்தான். சஞ்சய், எனக்கு ஒரு பிளாக் கலர் எஸ்யூ காரை பத்தி நியூஸ் வேணும். மதுரை சரௌண்டிங்ல இது எங்க இருக்குன்னு எனக்கு உடனே விசாரிச்சு சொல்லு. ஓகே அருண். சிறிது நேரம் கழித்து கால் வந்தது. அந்த காரு 2 நாளைக்கு முன்னாடி மதுரை டு திருச்சி ஹைவேல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜில் சிக்கிருக்கு. இப்போ இது மதுரைக்கு அவுட்டர்ல உள்ள ஃபேக்டரி பக்கம் போயிருக்கு. அந்த ஃபேக்டரி கூட 10 வருஷமா க்ளோஸ் ஆகி தான் இருக்கான். ஆனா இப்போ சில மாதமா அதுல புழக்கம் ஏற்பட்டிருக்குன்னு தெரிய வந்திருக்கு. ஓகே சஞ்சய். உடனே அருணும் மிதுனாவும் இரவு நேரத்துல அங்க புறப்பட்டாங்க கார்ல. நம்ம மிஷனை ஆரம்பிக்கலாமா? 1 மணி நேரத்துக்குள்ள புறநகரில் நுழைந்தனர். அந்த ஃபேக்டரி ரொம்ப பழமையாக இருந்தது. ஆனா அந்த இரவில் பெருமையாகாமல் இருந்தது. அருண் கார் கண்ணாடிக்குள் இருந்து பார்த்தான். மிதுனா, உனக்கு ஏதாச்சும் தெரியுதா? அவள் தனது தொலைநோக்கி எடுத்து தொலைவில் இருந்த அறையில் பார்த்தாள். அந்த அறையில மட்டும் லைட் எரியுது. அங்க யாரோ இருக்காங்க. அப்போ நம்ம உள்ள போய் பார்க்கலாமா? அருண் மெதுவா அந்த பழைய கட்டிடத்தின் பின்புற வாசல் போட்டு திறந்தான். இருள் சூழ்ந்த அந்த இடத்தில் ஒரு விதமான காற்று வீசியது. சத்தம் போடாம நடப்போம். மிதுனா அவன் பின்னால் வந்தாள். அவங்க மெதுவா ஒரு அறைக்கு வந்தாங்க. உள்ள ஒரு பெரிய போன், சில கேமரா, திரைகள் மற்றும் ஒரு நபர் லேப்டாப்ல வேலை செய்து கொண்டிருந்தான். அருண் மெதுவாக அந்த நபரின் பின்னால் சென்றான். அதற்குள், நீங்க யாரு என்று அவர்களுக்குள் பின்னாலிருந்து மறைமுகமான ஒரு நபர் திடீரென வந்தான். அடுத்த நொடி கதவு மூடப்பட்டது. அவர்கள் மாட்டிக்கொண்டனர். அந்த நபர் அவனை பார்த்தபடியே மெதுவா தன் துப்பாக்கியை கையில் எடுத்தான். நீங்க யாரு? இங்க உங்களுக்கு என்ன வேலை? அருண் சாதாரணமா கையை மேலே தூக்கினான். சும்மா இந்த வழியா வந்தோம், வெளியே போயிடுறோம் இப்ப. அந்த நபர் சிரித்தான். நீங்க உள்ள வந்துட்டு வெளியே உங்களால உயிரோட போக முடியுமா? அந்த கணத்தில் அறையின் கதவு திறக்கப்பட்டது. 2 சிறிய டார்ச் விளக்குகளோடு 2 மனிதர்கள் உள்ளே வந்தனர். துரைசாமிக்கு வேற ரிப்போர்ட் பண்ணணும். இவங்க யாரு? என்ன செய்யறாங்க? அருண் மெதுவா சுத்தி பார்த்தான். அறையில் 3 பேர். ஒருவன் ஆயுதத்துடன், மற்றவர்கள் நெருக்கமாக அவனை சுற்றி வந்தனர். மிதுனா, இருக்கியா? இருக்கேன் என்று மெதுவாக பதில் சொன்னாள். அவள் சொன்னது அவனுக்கு புரிந்தது. அவள் பக்கத்துல இருந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ணாள். அது சத்தமிட எல்லோருக்கும் கவனம் சிதறியது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அருண் அருகில் இருந்த தடியை பிடித்து அவனை சாய்த்து விட்டான். மிதுனா மற்றொருவரின் கையை பிடித்து துப்பாக்கியை தள்ளினாள். ஒரு சில நொடிகளில் இருவரும் அறையை விட்டு வெளியே ஓடினர். அப்பாடா, நம்ம தப்பிச்சோம் என்றாள் மிதுனா. அருண் காரை வேகமாக டிரைவ் பண்ணிட்டு இருந்தான். மிதுனா லேப்டாப்ல அந்த ஃபேக்டரியில இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ஹேக் செய்து பார்க்க ஆரம்பித்தாள். அருண், இங்க பாரு. அவளது கண்கள் பெரிதாகின. அந்த வீடியோவில் துரைசாமி நேரடியாக இருந்தான். அவன் நிமிர்ந்து யாரிடமோ பேசிக்கொண்டு இருந்தான். அதுல இன்னொரு நபர் முகம் சரியாக தெரியவில்லை. முகமூடி அணிந்திருந்தான். இவன் யாரா இருப்பான்?
அதில் ஒரு மர்ம குரல் கேட்டது. நீங்க யார தேடுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எதுவுமே இலவசமா கிடைக்காது அருண் என்று ஒரு மர்ம குரல் வந்து வீடியோ முடிந்தது. மிதுனா பயத்துடன் அருணை பார்த்தாள். அருண் சிறிது சிரித்துவிட்டு, இதெல்லாம் நமக்கு புதுசா மிதுனா. இதை விட பெருசாலாம் நம்ம அசால்ட்டா பார்த்துட்டோம். விடு பார்த்துக்கலாம் என்றான். மிதுனா திரும்ப திரும்ப அந்த வீடியோவை பார்த்தாள். இந்த வீடியோல இன்னொருத்தனுடைய முகம் சரியா தெரியல. ஆனா அவன் ஒரு தனிப்பட்ட ஸ்டைல்ல இருக்கா. நாம இந்த வீடியோவை நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல காட்டுவோம். அந்த ஸ்டைலை வச்சு யாராவது கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். அருண் சிரித்தான். நாம இப்போ ஒருத்தனை மீட் பண்ண போறோம். அவனை எல்லாரும் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? இருளின் அரசன்னு சொல்லுவாங்க. அருணும் மிதுனாவும் ஒரு பழைய புத்தக கடைக்கு வந்தார்கள். ஆனா அத பார்க்க சாதாரணமான ஒரு புத்தக கடையா இருக்கலாம். ஆனா இதுக்கு கீழே ஒரு ரகசிய உலகம் இருக்கு. அவங்க உள்ள நுழையும் போது ஒரு மூதாட்டி அவர்களை பார்த்தாள். நீங்க யார பார்க்க வந்திருக்கீங்க? இருளின் அரசன. அவளின் கண்கள்ல சிறிது பயம் ஏற்பட்டது. அவன் உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கான். அவள் ஒரு பழைய மர்மமான கதவை திறந்தாள். இருளின் அரசன் ஒரு இருண்ட அறை, குளிர்ச்சி புகை, மங்கிய சூழல் மத்தியில் நீண்ட மேசையின் முடிவில் ஒருவன் உட்கார்ந்திருந்தான். அருண், நீ ஏன் என்ன தேடுற? அருண் நேராக சென்று உட்கார்ந்தான். ஒரு முகம் எனக்கு ஒண்ணு தேவை. அவன் ஒரு மர்ம மனிதன். அவன் துரைசாமி கிட்ட தொடர்புல இருக்கான். நீ என்ன பிரச்சனையில இழுக்க வந்தியா அருண்? அருண் மெதுவாக தனது போனை எடுத்து அந்த வீடியோவை காட்டினான். அவன் வீடியோவை பார்த்தவுடன் சிரித்தான். நீங்க தேடுற மனித ஒருவேளை நானா இருந்தா என்று சொல்லி தனது முகமுடியை கழற்றினான். அருண் மற்றும் மிதுனா அதிர்ச்சியில் இருந்தன. இது எப்படி முடியும்? அந்த மர்ம மனிதன் மெதுவாக சிரித்தான். இந்த உலகம் இருள்ல மூழ்கி இருக்கு அருண். எல்லோரும் ஒரு முகத்தோட நடிக்கிறாங்க. ஆனா உண்மையான முகத்தை காட்டுறது பெரிய சவாலா இருக்குது. நீ துரைசாமிட்ட தொடர்புல இருக்கியா என்றாள் மிதுனா. அவன் கண்களை சுருக்கினான். நீங்க யார தேடுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. எதுவுமே இலவசமா கிடைக்காது அருண். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அருண் கோபமாக கேட்டான். ஒருவேளை அது முடிந்தால் உன் மர்ம மனிதன் யாருன்னு சொல்ற? அவன் போன்ல ஒரு புகைப்படத்தை காட்டினான். ஒரு பெரிய பிசினஸ்மேன் ஜெயந்த் வருமா. இந்த மனிதனை பத்தி விசாரணை செய்யணும். அவன் ஒரு பெரிய அபராத குற்றவாளி. ஆனா ஒரு ஆதாரமும் இல்ல. அவன் என்ன குற்றம் செய்தான்? மரணம். ஆனா எந்த தடையுமும் இல்ல என்றான் அருண். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற நாவல்களையும் கதைகளையும் கேட்க தமிழ் டாப் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் எஸ்ஏ தமிழோடு நினைவோம். நன்றி.